பிரைஸ் தி லார்ட் பிரதர். பைசா பிரதர். தொடர்ந்து குர்ஆன் தொகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் சில வீடியோக்கள் நீங்கள் பதிவிட்டிருந்தீங்க. அந்த வீடியோக்களின் அடிப்படையில் ஒரு சில கேள்விகள் நம்மளிடத்தில் வந்திருக்கிறது. அந்த கேள்விகளை உங்களிடத்தில் கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். முதலாவது கேள்வி, ஹதீஸ்கள் 130வது ஆண்டு முதல் 135ஆம் ஆண்டுகளிலே தொகுக்கப்பட்டதாக விக்கிபீடியா போன்ற தளங்களில் ஆதாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லும்போது 200வது ஆண்டுகள்லேருந்து 250வது ஆண்டுகளில் தான் தொகுக்கப்பட்டதாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வாதம் எழுப்பப்படுகிறது. இதற்கான உங்களோட பதில் என்ன பிரதர்? என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, அதாவது 130 135 ஆண்டுகளிலே, அதாவது ஹிஜ்ரி ஆண்டிலே, முகமது அவர்களுக்கு பிறகு 135 150வது ஆண்டுகளிலே சில ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கும் போது, நம்முடைய முந்தைய வீடியோக்களில், அதாவது குர்ஆன் தொகுப்பு வீடியோக்களில் 200லேருந்து 250க்குள்ளாகத்தான் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த குர்ஆனை உறுதிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோமே. அதைத்தான் நீங்கள் கேள்வியாக நீங்கள் வைக்கிறீங்க இல்லைங்களா? இப்போது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 135லேருந்து 150க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் சஹீஹ் என்கிற அந்தஸ்து அங்கே கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இஸ்லாமுடைய மிக முக்கியமான ஆதாரபூர்வமான நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது குர்ஆனும் ஹதீஸும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் ஹதீஸுகள் அப்படின்னு வரும்போது 6 ஹதீஸு புத்தகங்களைத்தான் இஸ்லாமிய பெரும்பான்மை சமூகம் அங்கீகரிக்கிறது. அதுக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் இல்லையா அப்படின்னா இருக்குது, இல்லை நம்ம மறுக்கலை. 135 150 இருக்கக்கூடிய ஹதீஸுகளும் சில குறிப்பிட்ட ஹதீஸுகள், அது வணக்க வழிபாடுகள் குறித்த ஹதீஸுகள் எல்லாம் இருக்கிறது. அதை நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குர்ஆன் தொகுக்கப்பட்ட அந்த தொகுப்பை குறித்து பார்க்கக்கூடிய ஹதீஸுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க அது பெரும்பான்மையாக அது புகாரி முஸ்லீம் ஹதீஸுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய 6 வகையான ஹதீஸுகள், அதாவது புகாரி, முஸ்லீம், அதுக்கு பிறகு நசை, அபுதாபுது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்னு மாஜா, இப்படிப்பட்ட 6 ஹதீஸ் கிரந்தங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் புத்தகங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் அப்படின்னு சொல்லுகிறது. சஹீஹ் அந்தஸ்து பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா புகாரியும் முஸ்லீம் என்கிற ஹதீஸும். இதனுடைய எழுதப்பட்ட அல்லது தொகுக்கப்பட்ட காலம் அப்படிங்கிறத நான் சொன்னது முகமது அவர்களுடைய காலம், அதாவது ஹிஜ்ரியிலிருந்து 200 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த இமாம்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் இந்த ஹதீஸுகளை தொகுக்கிறார்கள் அப்படின்னும், இந்த ஹதீஸுகள் மூலமாகத்தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டதான அந்த வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவைகள் தான் ஆதாரபூர்வமானவைகள் என்று இஸ்லாமிய சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இஸ்லாமுடைய பெரும்பான்மை சமூகத்தால். நீங்கள் ஷியா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அவங்க இந்த ஹதீஸுகளை எதுவுமே அங்கீகரிக்கிறது இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்றதும் இல்லை. அவர்களுக்கு தனி ஹதீஸுகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லீம்ஸ், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லீம்ஸுடைய அந்த புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவைகள் இந்த 6 ஹதீஸ் புத்தகங்கள். அதில் மிக முக்கியமாக சஹீஹ் என்கிற அந்தஸ்தை பெற்றது சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லீம் என்கிற புத்தகம் தான். இது நிச்சயமாக நமக்கு தெரியும், வரலாற்று பூர்வமாக முகமது அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் சென்ற அந்த ஹிஜ்ரி ஆண்டுக்கு 200 வருடங்களுக்கு பின்புதான் இந்த ஹதீஸ் புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால் இதில் எந்த முரண்பாடோ எந்த ஒரு விஷயத்தை மறைக்கக்கூடிய விஷயமோ எதுவுமே கிடையாது. முன்னாடி இருக்கக்கூடிய 135லேருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹதீஸுகளில் குர்ஆனுடைய தொகுப்பை பற்றியோ, குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டது என்பதை குறித்தோ, குர்ஆன் தொகுக்கப்படும் போது ஏற்பட்ட பிரச்சனைகளை குறித்தோ எந்த ஒரு விஷயங்களும் அதில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹதீஸுகளில் இருக்கக்கூடிய ஒரு 10% விஷயங்கள் கூட, ஒரு 10-15% விஷயங்கள் கூட அந்த பழைய ஹதீஸுகளில் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஹதீஸுகள் அப்படின்னு சொன்னால் அதில் குறிப்பாக ஆதாரபூர்வமான ஹதீஸுகள்னு சொன்னால் சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லீம் என்கிற மிக முக்கியமான புத்தகங்கள் தான். அவைகள் 200 வருடங்களுக்கு பின்பு தான் தொகுக்கப்பட்டிருக்கிறதா. முகமது அவருடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு, ஹிஜ்ரி ஆண்டு 200வது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவைகள் 200க்கு பிறகு இமாம்கள் பிறந்து அவர்கள் அதை தொகுக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை குறித்த இந்த இமாம்கள் எப்போ பிறந்தாங்க, இவர்கள் எப்போ தொகுத்தாங்கிற விஷயங்களை நம்ம வேறொரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தேங்க்யூ பிரதர். தொடர்ந்து 2வது கேள்வி, குர்ஆனில் 87வது சூராவினுடைய 6வது ஆயத்து, நீர் மறக்க மாட்டீர் என்று அல்லாஹ் சொல்லுவதை நீங்கள் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு இஸ்லாமியர்களால் விமர்சிக்கப்படுகிறது. மறந்து போவது அப்படிங்கிறது முழுமையாக மறந்து போவதை தான் குறிக்கும். இதற்கு ஆதாரமாக சஹீஹ் முஸ்லீமில் 1443வது ஹதீஸை ஆதாரமாக வச்சு
முகமது அவர்கள் மறந்ததாக சொல்லப்படுவது ஒரு தற்காலிக மறதி தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுடைய விளக்கம் என்ன பிரதர்? ஏதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து குரானுடைய 87வது அத்தியாயம் 6வது ஆயத்தில் அங்கே அல்லாஹ் சொல்கிறான், உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம், அதனால் நீர் மறக்க மாட்டீர் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்தை வைத்து அதே நேரத்தில் அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, முகமது அவர்கள் குரான் ஓதுகிற பொழுது வேறொருவர் ஓதுகிற பொழுது நான் அந்த வசனத்தை மறந்து விட்டேன் என்று சொல்லி அதை வந்து மறந்து விட்டேன்னு சொல்லி அதை சொல்கிறதாகவும் அந்த ஹதீஸுகளில் நம்ம பதியப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம எடுத்து முரண்பட்ட செய்திகளை குறித்து நம்ம பேசியிருந்தோம். அதாவது அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் ஹதீஸுகளில் வந்து அவர் மறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம போடும்போது அதற்கு என்ன மறுப்பு சொல்லுகிறார்கள் அப்படின்னா, அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து நிரந்தரமாக மறக்க மாட்டீங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறாரு. இந்த மறதி அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம சில நேரத்தில் ஒரு நபரை மறந்துடுவோம், திடீர்னு ஒரு நாள் அவரை பார்த்துட்டோம்னா, பதர் உங்களை மறந்தே போயிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மறதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது நம்ம வந்து சிலரை மறந்துடுறோம், சிலரை மறந்து போயிடுறோம், என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது அந்த நபர் திடீர்னு நமக்கு ஞாபகம் வருவார், இந்த மாதிரி மறதி தான். ஆனால் குரான் சொல்லுகிற மறதி இது இல்லை, ஏன்னா அது டெம்பரவரி மறதி அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாரு. அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக மறக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் வந்து குரான் சொல்லுது அப்படிங்கிறதான் வாதம். ஆனால் இந்த வாதம் உண்மையானதா அப்படின்னு பார்க்கும்போது குரானில் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவில் 106வது ஆயத்தை இப்படி சொல்லுகிறது, ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுள்ளவன் என்பதை நீ அறியவில்லையாம். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது இந்த ஆயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வசனத்தை நான் ரத்து செய்தாலோ அல்லது மறக்க செய்தாலோ அதற்கு பதிலாக வேறு ஒரு புதியதை அதை விட சிறந்ததை நான் கொடுப்பேன், வசனத்தை ஆயத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றார், பர்மனெண்ட்டாக சில விஷயங்களை நான் மறக்க வைப்பேன் அப்படிங்கிறார். அதாவது குரான் வசனத்தை நான் சில குரான் ஆயத்துக்களை நான் உனக்கு மறக்க வைப்பேன், அது பர்மனெண்ட்டாக மறக்க வைப்பேன், அப்படி மறக்க வச்சா நான் உனக்கு அதுக்கு பதிலாக வேற கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கே அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ 2:106 அங்கே சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, பர்மனெண்ட்டான மறதி. அதை குறித்து 87:6 சொல்லவில்லை. 87:6 என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டெம்பரவரியான மறதியை குறித்து தான் சொல்லுகிறது. அது வந்து பர்மனெண்ட்டான மறதி தான் ஏற்கனவே அல்லாஹ் குரானில் சொல்லிட்டானே, நீங்கள் மறந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேற கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ மறக்க மாட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? மறந்தால் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், வேற ரத்து செய்தால் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முகமது அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அநேக வசனங்களை அவர் ரத்து செய்திருக்கிறார், அநேக குரான் வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது, பின்பு அது வந்து நீக்கப்பட்டிருக்கிறது, அவைகளை நாங்கள் மறந்துட்டோன்னு கூட சொல்லுகிற விஷயங்கள் ஹதீஸுகளில் பதியப்பட்டிருக்கிறது. அப்போ முகமது அவர்களுக்கு அல்லாஹ்வே மறக்க செய்து விட்ட குரான் ஆயத்துகள் இருக்கிறது. அப்போ மறக்க மாட்டீர்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கே மறக்க மாட்டீர்னு சொல்றதுக்கு 87:6 சொல்றதுக்கான விஷயம் என்னன்னா, டெம்பரவரியான மறதியை தான் சொல்லுகிறது, அது தற்காலிக மறதியை தான் பேசுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது இந்த குரான் ஆயத்திலிருந்து. அப்போ ஹதீஸுகள் அதுக்கு முரணாத்தான் இருக்கு. அப்போ நாம் சொன்ன வாதத்தில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேங்க்யூ பிரதர். தொடர்ந்து நம்ம 3வது கேள்விக்கு போகலாம். வராக் அவர்கள் முகமது அவர்களிடம் வந்தவர் வானவர் தான் அப்படிங்கிறதையோ, முகமது அவர்கள் ஒரு நபி தான் அப்படிங்கிறதையும் எப்படி உறுதிப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீங்க. வராக் அவர்கள் வந்து முந்தைய வேதத்தை வாசித்தவர் அப்படிங்கிறதுனால முகமது அவர்களை நபி தான் என்று அவர் உறுதிப்படுத்தினதாக இஸ்லாமியர்கள் வந்து விளக்கம் அளிக்கிறாங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன பிரதர்? அதாவது என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த குரான் தொகுப்பில், வராக்கா வந்து நபி கிடையாது. அப்படியானால் அவர் எப்படி முகமது அவர்கள் வராக்கா அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவர் நபி தான் அப்படின்னும், முந்தைய நபிமார்களிடத்தில் அனுப்பப்பட்ட அந்த தூதர் தான் முகமது அவரிடத்தில் அனுப்பப்பட்டார் என்பதை எப்படி இவர் உறுதி செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான பதிலாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முந்தைய வேதத்தை நல்லா படிச்சிருந்தாரு, அது மூலமாக அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பதிலாக. ஆனால் அந்த ஹதீஸினுடைய 3வது ஹதீஸில் புகாரியில் அங்கே தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் ஹீரா குகையில் அவருக்கு சத்தியம் வரும் வரை நீடித்தது. இந்த நிலை, ஒரு வானவர் அவரிடத்தில் வந்து ஓதும் என்றார், அவர்கள் ஓத தெரிந்தவில்லை என்றார்கள். இது வந்து ஹீரா குகையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிஷா அவர்கள் வந்து கூறின ஹதீஸ். அதாவது ஹீரா குகைக்குள்ளாக இவர் இருக்கும்போது இவருக்கு குரானுடைய ஆயத்து இறங்கினதாக
குர்ஆனுடைய 96வது அத்தியாயத்தினுடைய 1-5 வரைக்கும் இறங்கினதாகவும், உடனே அவர் வந்து நேராக வீட்டுக்கு வந்ததாகவும், வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட பயந்துட்டதாகவும் அவர் சொன்னார். அதாவது கதீஜா அம்மையார் இடத்துல வந்து பயந்து விட்டதாகவும் சொல்லுகிறார். இப்போ சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்த்தி விடுன்னு சொல்லுவோம். போர்த்தி விட்டு தன்னுடைய உறவினரான, நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய வராக்கா பின் நௌஃபல் என்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவின ஒரு அரபு மனிதர், அவரிடத்துல இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, முகமது அவர்களை. இவர் கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் முகமது அவர்களுக்கு இறங்கினதாக இந்த ஹதீஸ் சொல்லுகிற வசனம் வெறும் 5 தான். அதுவும் 96வது சூராவினுடைய 1-5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆயத்துகள். இது மட்டும்தான் அவருக்கு இறங்கி இருக்கிறது. மற்றபடி எந்த விஷயமும் அவர் என்ன பார்த்தாரு, என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ இவரை கொண்டு போய் வராக்கா பின் நௌஃபல்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன எல்லாம் விசாரிக்கிறார். அப்ப நீ எதை கண்டீர் என்று கேட்டார். நபி அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவரிடம் கூறினார்கள். வராக்கா, இவர்தான் மூசாவின் இறைவன் அனுப்பிய நமூசாவார் என்று கூறிவிட்டு, உம்முடைய சமூகத்தார் உம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்ற சமயத்தில் உயிருடன் திடகாத்திரமான இளைஞராக இருந்திருக்க வேண்டுமே என்று அங்கலாய்த்தார். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருக்கு வெறும் குர்ஆனுடைய 5 ஆயத்துகள் தான் வந்திருக்கிறது. வேற எதுவுமே அவருக்கு வரலை, வேற எந்த செய்தியுமே அவருக்கு கொடுக்கப்படலை. சில கனவுகளாக சில விஷயங்களாக வந்திருக்கு, அதுவும் வந்து என்னன்றது தெரியாது. ஆனால் இது மாதிரி சில சம்பவங்கள் எல்லாம் சொல்லி வந்திருக்கிறதான அந்த ஆயத்துகள் 5 தான். அதைத்தான் வந்து அவர் சொல்றார். அப்போ அதை கேட்கும் பொழுது இதை வைத்து கொண்டு இவரிடத்திலிருந்து வந்த தூதர் முன்னாடி மூசாவின் இடத்திலிருந்து வந்தவர் தான், நபிமார்களிடத்திலிருந்து வந்த வேதம் தான்றதை எப்படி இந்த வராக்கா உறுதி செய்தார் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது ஏதோ நிறைய விஷயங்கள் முகமது அவர்களிட்டிருந்து வந்து நிறைய ஆயத்துகள் வந்து அதுவும் அதை வராக்கா கேட்டு, அல்லது பல காலம் முகமது அவர்களுக்கு வகி வந்து கொண்டிருந்து முகமது அவர்கள் பிரச்சாரம் பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு நிலை. இன்னொன்று வகி மூலமாக கடவுளை வெளிப்படுத்துவது. 2 வழியில தான் வந்து ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இப்போ வகி மூலமாக கடவுள் வந்து வராக்கா கிட்ட பேசலை, வராக்கா கிட்ட வரலை அப்படின்னு சொன்னால், முகமது அவர்களை குறித்து அவரை அநேக நாள் கவனித்து அவர் வந்து என்ன செய்தாருங்கிறத நிதானித்து பார்த்து அவர் என்ன பேசுகிறார் என்று பார்த்து அவரிடத்துல இருந்து வந்த தூதர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்றது ஒரு நியாயமான செய்தி. எதுவுமே இல்லாம உடனடியாக வந்த ஒரு நபரிடத்துல உங்ககிட்ட வந்தவர் வந்து மூசா கிட்ட வந்தவர் தான் அப்படின்னு சொல்றது வந்து, அதுவும் நமூசுங்கிற தூதர் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த செய்தி அப்படிங்கிறத இவர் எப்படி உறுதிப்படுத்தினார்? முகமது அவர்களிடம் வந்த தூதர் தான் அவர் அப்படின்னு எதை வைத்து அவர் கன்ஃபர்மேஷன் பண்ணார் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்டிருந்தோம். ஏன்னா அது வந்து உறுதியாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு செய்தியாக அவர் அங்கே சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று அல்லாஹ் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி சொன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ் தான் அவருக்கு நபியாக, அல்லது அல்லாஹ் அவருக்கு வந்து வகி கொடுத்துருக்காரு, அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தாரு, அப்படி சொன்னால் அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அல்லாஹ் எதுவும் வெளிப்படுத்தலை, அல்லாஹ் எதுவும் வகியும் அவருக்கு இறக்கவில்லை அப்படின்னும் போது இவர் அதை படித்த விஷயங்களுக்கும் அங்கே நடந்த விஷயங்களையும் வைத்து எப்படி வந்து கம்பேர் பண்ணாரு, எதை வச்சு உறுதிப்படுத்தினார் அப்படிங்கிறது அங்கே ஒரு கேள்விக்குறியான செய்தி தான் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதனால அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம கேட்ட கேள்வி சரியானது தான். தேங்க்யூ பிரதர், உங்களுடைய பதிலை மிகவும் தெளிவாக நீங்கள் விளக்கி இருந்தீங்க. தொடர்ந்து கடைசி கேள்வியை நம்ம பார்க்கலாம். குர்ஆனில் முதலாக இறக்கப்பட்ட வசனம் 96வது சூறாவினுடைய 1-5 வசனங்களா, அல்லது 74வது சூறாவினுடைய 1-3 ஆயத்துக்களா அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் சஹீஹ் புகாரி 4922வது ஹதீஸில் பார்க்கும்போது அது தனிநபரின் தவறான புரிதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கப்பட்டுள்ளது. இப்படி ஹதீஸ்களை தெளிவாக விளக்கும்போது இதில் குழப்பமடைவதற்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதாக ஒரு வாதம் எழுப்பப்படுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன பிரதர்? எஸ், நாம் எதற்காக இந்த ஹதீஸ் எடுத்து வச்சோம்? அதாவது குர்ஆனில் முதலாக இறங்கின ஆயத்து எது அப்படிங்கிறதுல முதலாவது ஆயத்து வந்து 96ல் 1-5 வரைக்கும் அப்படிங்கிறது ஆயிஷா அவர்களுடைய அந்த அறிவிப்பில் புகாரி 3வது அத்தியாயத்தில் அந்த ஹதீஸ்களில் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. முதலாக அந்த ஹீரா குகையில் வைத்து அவர் வந்து ஒரு தூதர் வந்து கட்டிப்பிடிக்கிறதாகவும், கட்டிப்பிடித்து எனக்கு ஓதத் தெரியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த ஆயத்துகள், அதாவது 96ல் 1-5 இக்கர பிஸ்மி ரப்பிக்க அப்படிங்கிற அந்த ஆயத்து வந்து ஓதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது வந்து ஆயிஷா அவர்களுடைய அறிவிப்பாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பு வந்து வருகிறது. இந்த ஹதீஸ் யார் இடத்துலேருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது அவர்களுடைய மிக முக்கியமான சஹாபிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்களிடத்திலிருந்து வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ஒரு மிக முக்கியமான சஹாபி.
இவர் பல ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இங்கே 2 நபர்கள், அதாவது ஆயிஷா அவர்கள் அறிவித்த ஹதீஸில் அவர் வந்து ஹீரா குகைக்குள்ளாக அவருக்கு வசனம் வந்தது அப்படிங்கிற செய்தியும், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் வந்து வெளியே வந்து கொண்டிருக்கும் போது தான் முதலாக அந்த வசனம் வந்ததாக அவர் தன்னுடைய குரானில் பதிவு பண்ணுகிறார். ஏற்கனவே ஒருவேளை தூதர் வந்து அவரை சந்தித்திருந்தாலும், ஆனால் முதலாக இறங்கின ஆயத்து அப்படிங்கிறது எது அப்படின்னா, இந்த போர்த்தி இருப்பவரே அப்படின்னு சொல்லக்கூடிய குரானுடைய 74வது சூறாவினுடைய 1லிருந்து இருக்கக்கூடிய ஆயத்துகள் தான் அப்படின்னு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா என்பவர் சாதாரண நபர் அல்ல. அவரும் முகமது அவர்களுடைய மிக முக்கியமான சஹாபி. முகமது அவர்கள் சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவரிடத்துல இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. இது நாம குழப்பலை, நாம் வந்து குழப்பம்னு சொல்லலை, அங்கே இருந்த குழப்பத்தை நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். இந்த அபு சலமா என்று சொல்லப்படுகிற சஹாபியுடைய காலத்துக்கு பிறகு தாபியன்கள் வந்து சஹாபி இடத்துல கேட்குறாங்க. இந்த விஷயத்தை அபு சலமா அப்படிங்கிறவர் வந்து ஜாபிர் இப்னு அப்துல்லா கிட்ட கேட்குறார். கேட்கும்போது இதே மாதிரினா இல்லையே 96 1லிருந்து 5 தானே சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் அது முதலாக வந்து இதில் ஹீரா குகையில் வந்ததுன்னு ஏற்கனவே ஹதீஸ் இருக்குல்லையா, அந்த ஹதீஸை தான் சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்களே, மக்கள் பரவலாக பேசிக்கிறாங்களேன்னு போது இல்லை அங்கே அவர் மறுக்கிறார். ஜாபிர் அப்துல்லா வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாருங்க. இறைத்தூது அவர்கள் கூறினார்கள், நான் ஹீரா குகையில் தங்கியிருந்தேன், பிறகு என் தங்குதலை முடித்து கொண்டு நான் வந்து இறங்கினேன். அப்பொழுது என்னை அழைக்கும் குரலை கேட்டு நான் என் வலது பக்கத்தில் பார்த்தேன், எதையும் நான் காணவில்லை. இடது பக்கம் பார்த்தேன், அங்கும் எதையும் நான் காணவில்லை. எனவே நான் தலையை உயர்த்தி பார்த்தேன், அங்கு ஒன்றை கண்டேன். எனவே நான் என் துணைவியார் கதீஜாவிடம் சென்று எனக்கு போர்த்து விடுங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று கூறினேன். அவர்கள் எனக்கு போர்த்தியும் விட்டார்கள், என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றவும் செய்தார்கள். அப்பொழுது போர்த்து கொண்டிருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள், மேலும் உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள் எனும் திருக்குறானுடைய 74 1லிருந்து 3 வசனங்கள் அருளப்பெற்றன அப்படிங்கிற செய்தியை இங்கே பதிவு செய்கிறார். இப்போ பாருங்க, இந்த இடத்துல அபு சலமா சொல்றாரு, நான் ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்களிடம் இது குறித்து கேட்டேன், நீங்கள் கேட்பது போன்றே நானும் அவர்களிடம் கேட்டேன். ஜாபிர் அவர்கள் இறை தூதர் அவர்கள் எங்களுக்கு சொன்னதை தவிர வேற எதையும் நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. பாருங்க, இங்கே அபு சலமா அப்படிங்கிற சஹாபி தாபியின் வந்து இன்னொருவர்கிட்ட, அதாவது யார்கிட்டனா யஹ்யா இப்னு அபு கசீர் அறிவித்தார்னு தான் இந்த செய்தி வருகிறது. அது என்ன சொல்லப்படுகிறது, நான் அபு சலமா இப்னு அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் முதல் முறையாக அருளப்பட்ட திருக்குரான் வசனத்தை குறித்து கேட்டேன். அதற்கு அன்னார் என்ன செஞ்சாங்க, போர்த்தி இருப்பவரே யா ஐயகுல் முத்தசிர் என்னும் குரானுடைய திருக்குரானுடைய 74வது ஆயத்தினுடைய 74வது சூறானுடைய 1வது ஆயத்து தான் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வந்து கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் இருக்குது, 96 1லிருந்து 5ன்னு சொல்லப்படுகிறதே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஜாபிர் இப்னு அப்துல்லா கிட்ட நீ கேட்ட மாதிரியே நானும் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவர் சொன்னார், நபி எதை சொன்னாரோ அதுதான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, அவர் வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே தான் நான் தூதரை பார்க்குறேன், அந்த தூதர் வந்து என்கிட்ட வந்து பேசினார் அப்படிங்கிற செய்தி தான் முதலாவது இறங்கினது அப்படிங்கிறத ஜாபிர் இப்னு அப்துல்லா வந்து மறுப்பாக சொல்லுகிறார். அதான் ரொம்ப முக்கியமாக. அதாவது இப்படி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, 2 விதமான செய்தி வந்திருக்கிறது என்ற ஒரு குழப்பமான செய்தி கேட்கும்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் என்ன செய்கிறார்னா, இல்லை நபி அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வரும்போது தான் அவருக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுறாரு, இந்த வசனம் இறக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை அவர் வந்து தெளிவுபடுத்துகிறார். அப்போ இது நமக்கு குழப்பம் இல்லை, குழம்புல இது தனிநபர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டும் போக முடியாது. ஏன்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா அப்படிங்கிறவர் சாதாரண நபரும் அல்ல. இது வந்து ஏதோ முகமது காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தெரியாமல் கேட்டதும் இல்லை. இது பரவலாக இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே இருந்ததான வித்தியாசமான நிலைப்பாடு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இது 3வது நபர் இந்த இடத்துல காட்டப்படுகிறார். முதல்ல வந்து இதை சொல்லுகிறவர் யஹ்யா இப்னு அபு கசீர் அப்படிங்கிறவர் அபு சலமா அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டேனும், அபு சலமா வந்து நான் ஜாபிர் இப்னு அப்துல்லா கிட்ட கேட்டேனும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 3 நபர்கள் 3 வெவ்வேறு காலகட்டங்களை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளாக இருந்த முரண்பட்ட குழப்பமான ஒரு தகவலைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோமே ஒழிய நாம இதை சொல்லலை, இது ஏதோ ஒரு தனிநபருடைய குறைபாடு அப்படின்னு இதை ஒதுக்கிவிட முடியாது. இது நிச்சயமாக குர்ஆனுடைய வசனங்களை குறித்த தெளிவின்மையான ஹதீஸுகள், அதாவது முரண்பட்ட ஹதீஸுகள் சொல்லக்கூடிய தகவலை தான் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் நிறைய கேள்விகளை நம்ம வருகிற நாட்களில் நான் நிச்சயமாக நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும்
உங்களுக்கு நான் இந்த குர்ஆன் ஹதீஸுகள் தொகுப்பு குறித்ததான கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்ம தயாராக இருக்கிறோம். வருகிற நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக எல்லா பதில்களையும் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you.